இந்த சாதனைக்கு காரணமே நீங்க தான் சார். எதிரிகிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த பேரும் புகழ் எனக்கு கிடைச்சிருக்காது. சோ உனக்கு அவ கிடைச்சதுன்னா அதுல பாதி எனக்கு இல்ல. பாதி என்ன, முழுசுமே உங்களுக்கு தான் சார் சொந்தம். சார் 10 நாள் லீவு கிடைச்சிருக்கு. அம்மாவை பார்க்க ஊருக்கு போறேன். போற வழியில உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. ரொம்ப சந்தோஷம் ராஜு. பட்டாளத்துல இருக்கிறவனுக்கு இத போல சந்தர்ப்பம் கிடைக்கணும்னா அவ ரொம்ப அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். சில பேர் நல்லா இருக்கும் போதே சொந்தக்காரவங்களை சந்திக்கிறாங்க. சில பேர் கைகால் ஒடிஞ்சு சந்திக்கிறாங்க. சில பேர் யாரையுமே சந்திக்காம போயிடுறாங்க. அதுதான் வீரனுடைய வாழ்க்கை. Wish you a happy journey, my boy. மறுபடியும் வரும்போது உங்களை பார்க்கிறேன் சார். அது வரைக்கும் நான் இருந்தா தானே சார்? ஐ மீன் வணக்கம். நடிகர் திலகத்தின் நடிப்பிற்கு நிகராக இன்று வரை எவரும் இல்லை. அவருடன் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கும் எவருமில்லை. அதற்கு தகுதியானவர்களுமில்லை. நடிகர் திலகத்தின் நடிப்பு திறமையையும் வசூல் சாதனைகளையும் பெரும் புகழனையும் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத சில அறிவிலிகள் எம்ஜிஆர் திரையுலகில் நடித்த காலம் வரைக்கும் அவரை சிவாஜியால் வெற்றியடையவே முடியவில்லை என்ற கருத்தை தொடர்ந்து எழுதி பெருமை பேசுவதை பார்க்க கூடியதாக உள்ளது. எம்ஜிஆரின் மிக தீவிர ரசிகர்கள் விசுவாசிகள் ஒரு சிலர் இன்று வரை தூக்கத்தை விட்டு விழித்து எழுந்து கொள்வதாக தெரியவில்லை. அன்று அரசியல் லாபங்களிற்காக எதுவிதமான ஆதாரங்களுமில்லாமல் எம்ஜிஆரை சார்ந்தவர்களால் செய்யப்பட்ட போலி பிரச்சாரங்களிற்காகவும் விளம்பரங்களிற்காகவும் வசூல் சாதனை என கூறப்பட்ட பல பொய்களே இன்று வரை பல முட்டாள்கள் அதனை உண்மை என நம்பி தொடர்ந்தும் கூறி வருகிறார்கள்.